परीक्षित महाराजा केटुंडाम पुंसाम कलिकृतान दोषान द्रव्य देशात्म संभवान सर्वान हरति विचित्तस्थः भगवान पुरुषोत्तमः இப்பதான் நமக்கு வேண்டியது சொல்ல போறார். இத்தனை நாள் கேட்டுண்டதுலேருந்து ஒரு மாதிரி நடுக்க வந்திருக்கோம் இல்லையோ, ஓஹோ இது எங்கேயோ போய் சிக்கினுட்டோம் போல் இருக்கு, இவர்கிட்ட வராமல் இருக்கிறச்சே கூட கொஞ்சம் திருப்தியாக இருந்தேன் நேத்தி வரைக்கும், இது நேத்திலேருந்து பார்த்தா ஆபத்து வந்திருக்கு போல் இருக்கு, இதெல்லாம் வேற சொல்லியிருக்காரு, அவ்வளோதானா நம்ம தீர்ந்தமானு தோணும். இந்த கேள்வி அன்னைக்கே பரீட்சித்து நமக்காக கோடுட்டான். பும்சான் கலிகிருத்தான் தோஷான், இந்த கலியுகத்தில் காலத்தினால் தோஷம், இடத்தால் தோஷம், பொருளால் தோஷம், நடத்தையால் தோஷம் என்று பல தோஷங்கள் பாப்பங்கள் வருகின்றனவே, போகுமா? ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல் இருக்கே, இது போகுமானால் அதுக்கு இப்ப சுகாச்சாரிய பதில் சொல்றார். ஹரி பகவான் அனைத்தையும் போக்குகிறார். ஹரி 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 7 தடவை காலங்கார்த்தால் ஹரிநாமத்தை சொல்லு சொன்னியானா ஹரிர் ஹரதி பாபானி, பாபங்களை அபஹரிக்கிறார் ஹரி. அவருக்கு ஏன் ஹரினா அபஹரிக்கிறபடியால் ஹரி. அபஹரித்தெல்லாம் திருடுதல்லையோ, நம்முடைய பாபங்களை நமக்கே தெரியாது திருடின்னு போடுவோம். ராத்திரி நிறைய சேமித்து வச்சுட்டு தூங்கிப்போம், அப்படி வரார், சத்தமே இல்லை, நம்ம கொரட்டை விட்டுருக்கிறச்சே திருட மாட்டுக்கு வரார், எல்லாத்தையும் திறக்கிறார், மொத்தத்தை எடுத்துன்னு போடுறாரோ இல்லையோ. அதை போல் ஹரின்னு சொல்லிட்டு தூங்க போய் ஹரின்னு சொல்லிட்டு எழுந்திருந்தா தூங்கி எழுந்திரத்துக்குள்ளே திருடன் பாபங்களை திருடின்னு போகிற மாதிரி போடுவோம். திருடன் வெள்ளி பாத்திரத்தை திருடின்னு போவோம். ஆனால் பெருமாள்ங்கிற திருடன் அவர் ஏன் திருடனா பிறந்திருக்கார்? பாபத்தை திருடுபவன் திருடன். நமக்கே தெரியாத நம்முடைய பாபங்களை திருடுறோ இல்லையோ. வெண்ணெய் திருடினார் கேள்விப்பட்டிருக்கோம், தயிர் திருடினார் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை மனசை திருடியிருக்காரே, பக்தர்களுடைய மனத்தை திருடி இருக்காரோ இல்லையோ. மனத்தை மட்டுமா, பக்தர்களுடைய பாபத்தையும் திருடி இருக்காரோ இல்லையோ. இதனாலதான் திருடனா பிறந்தாரோன்மோ. அவர் வேற எதையும் திருடலை. இப்போ அவர் திருடுவது கோபி மனாம்சி நவநீத மகோவியமுஷ்ணான் குரத்தாழ்வான் சாதிக்கிறார். வெண்ணையை திருடினார், கோபிகைகளுடைய மனத்தை திருடினார், பக்தர்களுடைய பாபத்தை திருடியிருக்கார். ஆகவே இந்த கலியுகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கே, இத்தனையும் இருக்கே, தமோ குணமா இருக்கேன்னு கவலைப்படாதே. மொத்த பாபங்கள் அபச்சாரங்களையும் ஹரி நிமிஷ போதில் திருடி விடுகிறார்.